ಬಿಟ್ಟು ಬಹಾನಿಬಾಜ್ ಸೋಮವಾರದಿಂದ ಶುಕ್ರವಾರ ಸಂಜೆ 8 ಗಂಟೆಗೆ ನಿಕ್ನಲ್ಲಿ. Watch full episodes on Jio Hotstar. Oh yeah, oh yeah. Sad days are gone gए, happy days are back आए. Best slump बनाऊंगा मैं, दुनिया को दिखलाऊंगा मैं. Sad days are gone गए, happy days are back आए. Best slump बनाऊंगा मैं, दुनिया को दिखलाऊंगा मैं. लाऊंगा मैं. Sad days are gone गए, happy days are back आए. Back आए. Sad days are gone गए, happy days are back आए. Best slump बनाऊंगा मैं, दुनिया को दिखलाऊंगा मैं. दिखलाऊंगा मैं. Sad days are gone गए, गए. Happy days are back आए. Best slump बनाऊंगा मैं, दुनिया को दिखलाऊंगा मैं. दिखलाऊंगा मैं. அங்கிள், நீங்க இப்ப வேரோட எடுத்த எல்லா மரத்தையும் அதே இடத்துல இப்பவே நீங்க திரும்ப வச்சே ஆகணும். மரத்தை திரும்ப வைக்கணுமா? சுகாவ ஒரு சின்ன பையன் மிரட்டுறதா? சின்ன 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 பையன். சின்ன பையா, போய் நல்லா சாப்பிடு, விளையாடு, லைஃப என்ஜாய் பண்ணு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்ன எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க? அடிங்க இவனை, விடாதீங்க. சிவா, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் இங்க வந்துட்டேன். இங்க யாரும் என் கையில இருந்து தப்பிக்க முடியாது. ஐயா, நீ எங்களை பிடிக்க போறியா? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. சிவா இப்ப மாட்டிக்கிட்டான். என்னோட பேரு சுகா. கட்கா சட்கா பட்கா. சிவா இப்ப என்கிட்ட மாட்டிக்கிட்டான். டைம் ப்ளீஸ், டைம் ப்ளீஸ். இந்த சட்கா பட்கா அப்புறம் கட்கா அப்படின்னா என்னது? என்னோட பாட்டு, என்னோட வாயி, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் என்ன லிரிக் ரைட்டரா? பார்த்து கவனமா பாடுறதுக்கு. ஓ அப்படியா? அப்படின்னா சரி. என்ன சரி ஆதி? நம்ம சிவாவை காப்பாத்தியே ஆகணும். நோ 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 நோ, தப்பிக்க மாட்டான். இதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட் இங்கேயே டிங் டாங் டிங்னு மாட்டிக்கிட்டு இருப்பான். என்னது? சின்ன சின்ன பசங்களா, உங்களுக்கு என்னாச்சு? இவன் மாட்டிக்கிட்டத பார்த்ததும் நீங்க ஷாக் ஆயிட்டீங்களா? சிவா இப்ப என் கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டா. கிரேன் திறக்காதுல்ல? திறக்காது பாஸ். இன்னைக்கு தான் சூப்பரா வயரிங் பண்ண. சூப்பர் லெட்ஸ் சிங். சிவா உங்ககிட்ட இப்ப சண்டை போட போறான். சிவா கிட்ட எல்லாரும் வாங்கி விட போறீங்க. அடி விட போகுது. வாங்க வாங்கிங்க, வாங்கி விக்கிங்க, ஒரு கண்ணம் ரெண்டு கண்ணம். சிவா உங்ககிட்ட இப்ப சண்டை போட போறான். சிவா கிட்ட எல்லாரும் வாங்கி விட போறீங்க. அடி விட போகுது.
ஷதான் சிங் லுக்கா முக்கா லுக்கா டான்ஸ் ஆடுறத நிறுத்திட்டு அவனை பிடிங்க. நான் அப்பவே கேட்டேன்ல, ஆனா நீங்க தான் அவன் வெளியே வர முடியாதுன்னு நீங்க. ஆனா இப்ப அவன் எப்படி வெளியே வந்தான்? பாஸ் முக்காதான் என்கிட்ட எல்லாம் டைட்டா இருக்குன்னு சொன்னான். டைட்டா இருக்கு நீ தானடா சொன்ன, அப்புறம் எப்படி அவன் தப்பிச்சான்? டேய் லுக்கா, நீ தானே ஸ்க்ரூ டைட்டா இருக்குன்னு என்கிட்ட சொன்ன. நீ தானே சொன்ன ஸ்க்ரூ டைட்டா இருக்குன்னு, அப்புறம் எப்படி அவன் தப்பிச்சான்? நான் தான் பாஸ், நீங்க என்னைய அடிக்கிறீங்களா? சாரி பாஸ். சாரி சிவா, நான் இதெல்லாம் எதுக்கு கட் பண்றேன்னு உன்கிட்ட சொல்றேன். நீ இங்கேயே இரு, நான் ப்ளூ பிரிண்டை எடுத்துட்டு வந்துடுறேன். சிவா, அவங்க எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்க. லட்டு சிங் அங்கிள், இவங்க கிரேன் அப்புறம் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் சீல் பண்ணிடுங்க. அப்பதான் இவங்க திரும்பவும் இங்க வரமாட்டாங்க. சிவா, ரப்பர் மேன், மரம், ரப்பர் மேன். என்னது அது? நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே சரியா கேக்கல. ரப்பர் மேன், ரப்பர் மேன். லட்டு சிங் சார், அங்க பாருங்க, ரப்பர் மேன். அது ரப்பர் மேன் தான். சிவா சிவா, அடடா லட்டு சிங் அங்கிள், நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்கன்னு இது வரைக்கும் எனக்கு புரியவே இல்ல. சிவா, வேதா சிட்டி பேங்க்ல திருட்டு நடக்குது. ரப்பர் மேன் இங்க இருக்கான், வா. அது எழுந்துருப்பா, எழுந்துரு. ஏற்கனவே ரப்பர் மேன் இங்க இருக்கான், அவனை எதிர்த்து சண்டை போட எனக்கு ஒரு ஆளு வேணும் இல்லையா? எழுந்துரு ஆதி, எழுந்துரு. ஏய் சின்ன பையா, ஒழுங்கா இங்க இருந்து நகர்ந்து போயிடு. உன்னை நான் திருட விட மாட்டேன், இங்க இருந்து கொள்ளையடிக்க விட மாட்டேன். உன்னை பிடிச்சு ஜெயில போட்டுருவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? 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 நான் திருடுவேன், நான் கொள்ளையடிப்பேன், எனக்கு பிடிச்சத நான் பண்ணுவேன். உங்க எல்லாராலையும் என்ன பண்ண முடியும்? தடுக்க முடிஞ்சா தடுத்து பாருங்க. சொல்லுங்க, உங்களால என்ன பண்ண முடியும்? ஹலோ சின்ன பையா, உனக்கு சின்ன பையன்னு சொன்னா சுத்தமா பிடிக்காதுல்ல? இதோ நான் சொல்லுவேன், சின்ன பையா, சின்ன 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 பையா. இப்ப சொல்லு, என்ன பண்ண போற? சிவா, என்னோட பேரு சிவா. ஏப்பா என்ன எதுக்கு படிச்ச? அங்கிள், நான் இங்க இருக்கேன். நான் தான் லட்டு சிங், இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். சிவா, ரப்பர் பேண்ட் ஷர்ட் ரப்பர் பேண்டுக்கே வா. உனக்கு இதெல்லாம் பார்த்தா சிரிப்பு வருதா? இல்ல இல்ல இல்ல, சிரிப்பு வரல, சத்தியமா சிரிப்பு வரல மாமே. அங்கிள், நான் இங்கே தான் இருக்கேன். நீங்க டயர்ட் ஆயிட்டீங்களா என்ன?
ரேவா, அவன் கிடைக்கல, தப்பிச்சிட்டான். சார் அங்க பாருங்க சார், கீழே என்னமோ துடிக்குது. அது என்னன்னு கையில கொஞ்சம் எடுத்து பாருங்க சார். கான்ஸ்டபிளே, சும்மா கீழே கிடக்கிறத எடுத்து தலை மேல போட்டுக்கிட்டு அவதிப்பட நான் விரும்பல. சும்மா இருக்கும்போதே அது டான்ஸ் ஆடுது. தொட்டா அது என்ன ஆகுன்னே தெரியலையே. இது ரப்பர் மேனோட ஒரு பார்ட்னு நினைக்கிறேன். சேம் கலர்ல இருக்கு. நடந்த சண்டையில கட்டாயி கீழே விழுந்திருக்கு. இதை எடுத்து வச்சுப்போ, சிவா கிட்ட காட்டலாம்ல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இதை எடுக்காத ஆதி. நான் உன்ன மாதிரி பயந்தாங்கோலி கிடையாது. இது என்னன்னு கையில எடுத்துதான் பாப்போமே. பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. வேணா, அதை எடுக்காத ஆதி. ரேவா, என்ன கொஞ்சம் காப்பாத்து. சிவாக்கு போன் பண்ணி இங்க உடனே வர நீயா? நீ 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 யாருப்பா? யார் நீ? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கான்ஸ்டபிளே, கான்ஸ்டபிளே, ஓடிடு, இங்க இருந்து ஓடிடு. ஓடு சொல்றல. தெரியல. விடு 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 விடு, என்ன விடு, என்ன விடு. ஹலோ லட்டு சிங், நீ எப்படி இருக்க? நீ தான் வந்துட்டியா? புது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து நல்லா இருக்க முடியும். நீ நீ யாரப்பா? நீ யாருன்னு சொல்லு. நான் தான் ரப்பர் மேன். நான் ரப்பர் பிளானட்ல இருந்து வந்திருக்கேன். நான் இங்க இருந்து உன்னை என்னோட பிளானட்டுக்கு கூட்டிட்டு போக போறேன். நாங்க ஹியூமன் பாடியை வச்சு ரிசர்ச் பண்ணலாம்னு இருக்கோம். என்னது? என்ன சொன்ன நீ? நீ என்ன கூட்டிட்டு போய் என்ன பண்ண போற? நான் ஒரு டம்மி பீஸ், என்ன வச்சு ரிசர்ச்லாம் பண்ணாத. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் கேட்டா கூட எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த லட்டு சிங் இருக்கானே அவன் வேஸ்ட், எந்த வேலையும் செய்ய மாட்டான்னு. நீ என் கூட வர விருப்பம் இல்லைன்னா வர வேண்டாம். ஆனா நான் இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் என் கூட கூட்டிட்டு போக போறேன். அட நீ என்னப்பா பேசுற? ப்ளீஸ் அவங்களையும் கூட்டிட்டு போகாத. ஆளே இல்லாத ஊர்ல நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? ஓகே, யாரையும் கூட்டிட்டு போக மாட்டேன். ஆனா அதுக்கு பதிலா இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் இங்க இருந்து நீ வெளியே போக சொல்லணும். அவங்க போறப்ப அவங்களோட ஒரு பொருளை கூட எடுத்துட்டு போக கூடாது. சொல்லு சொல்லு, இதுக்கு ஒத்துக்கிறியா? சொல்லு 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 சொல்லு. நான் ஒத்துக்கிறேன். உயிர் இருந்தா தானே உலகத்திலேயே இருக்க முடியும். நான் உடனே இந்த ஊர் மக்களை இந்த ஊரை காலி பண்ண சொல்றேன். ஓகேவா? ப்ளீஸ் இங்க இருந்து போயிட. சீக்கிரமா எல்லாரும் இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா இங்க ஏலியன்ஸ் வர போறாங்க. இந்த ஊருக்குள்ள இருக்கிறது ஆபத்து. உயிரோட இருக்கணும்னு ஆசை இருந்தா உடனே இந்த ஊரை காலி பண்ணிட்டு எல்லாரும் போயிடுங்க. லட்டு சிங் அங்கிள், நீங்க எதுக்காக இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்றீங்க? சிவா, நான் உன்கிட்ட எப்படி சொல்றது? திடீர்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஏலியன் வந்து என்ன மிரட்டிட்டு போச்சுப்பா. இந்த ஊரை உடனே காலி பண்ணலன்னா எல்லாரையும் ரப்பர் தோட்டத்துக்கு கடத்திட்டு போய் ரிசர்ச்சுக்கு பயன்படுத்த போறேன்னு சொன்னிச்சுப்பா. ரப்பர் பிளானட்டா? பாத்தியா சிவா, நான் தான் சொல்லிருக்கல ஏலியன்ஸ் இருக்காங்கன்னு. அவங்களே வந்துட்டாங்க பாத்தியா? இப்பயாவது நம்புங்கப்பா, ஏலியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. சுத்தம். நீ மறுபடியும் அந்த ஏலியன்ஸ் பாட்ட பாட ஆரம்பிச்சிட்டியா? அடடா லட்டு சிங் அங்கிள், யூடி, நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏலியன்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது.
ரப்பர் பிளானட்ங்கிற ஒரு பேரை இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல. நீங்க ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் நிறுத்துங்க. எல்லாரையும் இப்படி பயமுறுத்தாதீங்க. நம்ம ரப்பர் மேனை ஃபாலோ பண்ணி உண்மை என்னங்கறத கண்டுபிடிச்சாகணும். ஓகே சிவா, நீ என் கூட இருக்கும் போது நான் எதுக்கு பயப்படணும் சொல்லு. ஆல் தி பெஸ்ட் சிவா. ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையான்ற கேள்விக்கு இதுவரைக்கும் நமக்கு பதில் கிடைச்சதே இல்ல. ஆனா லட்டு சிங் சார் என்ன சொல்றாருன்னா, நேத்து அவரோட ஸ்டேஷனுக்கு ரப்பர் பிளானட்ல இருந்து ஒரு ஏலியன் வந்ததா சொல்றாரு. வந்த ஏலியன் ஒட்டுமொத்த வேதா சிட்டியையும் காலி பண்ண சொல்லிருக்க. இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு லட்டு சிங் சார் கிட்டயும் சொல்லிருக்க. உடனே நம்ம லட்டு சிங் சார் ஒட்டுமொத்த வேதா சிட்டி மக்களையும் காலி பண்ண சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. நம்ம ஊரை நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க போல இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நல்ல வேளை அந்த லட்டு சிங் நம்ம சிவாவை கூப்பிட இங்க வரவே இல்ல. அட நீ ஒண்ணுமா, எப்ப பாரு லட்டு சிங்க பட்டு திட்டிக்கிட்டே இருக்க. நான் இப்ப ஏலியன் ராகம் பாட போறேன். நீ பாரு, ஏலியன் எங்க இருந்தாலும் சரி தெரிச்சு போடிடும். வேண்டாம் தாத்தா, ஒருவேளை அந்த ஏலியன் பாட்டை கேட்டுட்டு இங்க வந்துட போறான். வேதா சிட்டில இருந்து சில முக்கியமான செய்திகள் நமக்கு வந்திருக்கு. நீங்களே பாருங்க, ரப்பர் மேன் நேத்து ராத்திரி ஒட்டுமொத்த சிட்டியையுமே காலி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு பேங்க் விடாம, ஒரு நகைக்கடை விடாம திருட ஆரம்பிச்சிட்டான். அங்கிருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இதெல்லாம் நமக்கு பதிவாகி இருக்கு. ஆனா இந்த ரப்பர் மேன் இதெல்லாம் எதுக்காக பண்ணணும்? இந்த கேள்விக்குண்டான விடை நமக்கு இன்னும் தெரியவே இல்ல. முதல்ல நம்ம இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்க தேடி கண்டுபிடிக்கணும். அவரை கண்டுபிடிக்க ஒரு தனிப்படையையே நியமிக்கணும். என்ன எவ்வளவு மோசமா என்ன கம்பேர் பண்றாங்க பாத்தீங்களா? சிவா சிவா ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. இந்த ரப்பர் மேன் யார ரிசர்ச் பண்ண கூட்டிட்டு போறானோ இல்லையோ, கண்டிப்பா என் பேர் புகழ அழிச்சிட்டு தான் போறான். இவனுக்கு சரியான பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். லட்டு சிங் அங்கிள், அவன் ஒரு ஏலியனா இருப்பான்னு எப்பவும் நீங்க நம்புறீங்களா என்ன? அட கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏலியன்ஸ் நம்ம கரன்சியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? இவன் நிச்சயமா ஏலியனா இருக்கவே முடியாது. சிவா, நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம். ஆனா சில நாளுக்கு முன்னாடி சுக்காவும் அவரோட ஆளுங்களும் காட்டுல ரப்பர் மரத்தை வெட்டுறத நாமளே பார்த்தோம். இப்போ சடனா ஒரு ரப்பர் மேன் வந்திருக்கா. எனக்கு என்னமோ இது ரெண்டுத்துக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமோன்னு தோணுது. ஐ திங்க் யூ ஆர் ரைட் ரேவா. ரெண்டு கிரைம்லயுமே காமனா இருக்கிற ஒரு விஷயம் ரப்பர் தான். லட்டு சிங் அங்கிள், ரப்பரை ரொம்ப இழுத்தோன்னா அது அருந்து விழுந்துரும். ரப்பர் மேன் இன்னைக்கு நைட் கண்டிப்பா திருடுறதுக்கு வருவான். இன்னைக்கு நாம அவன் கதையை முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த பிளானை பெர்ஃபெக்ட்டா முதல்ல பலூன் உதறத நிறுத்த. என்னால யோசிக்க முடியல. பாரா, எங்களோட ரீல் மன்னனுக்கு யோசிக்க கூட தெரியுமா? உன் வாயில இருக்கிற பபிள் கம்ம பார்த்ததும் எங்க கிராமத்துல நடந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. எங்க ஊர்ல ஒரு காம்படிஷன் வச்சாங்க. ஒரு சிவிங்கத்தை எத்தனை நாள் மெல்ல முடியும்னு போட்டி வச்சு பார்த்தாங்க தெரியுமா? ஒரு சிவிங்கத்தை எவ்வளவு நாள் தான் மெல்ல முடியும்? அது எப்படி செஞ்சீங்க? சிம்பிள் பா. பகல் ஃபுல்லா வாயில மென்னு ராத்திரி ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வச்சிருவோம். மறுபடியும் காலையில வாயில போட்டு மெல்ல வேண்டியதுதான். காலையில வாயில போட்டு மெல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சதால அது கல்லு மாதிரி ஆயிருக்கும்ல. ஆனா அது கொஞ்ச நேரத்துல பழையபடி நார்மல் ஆயிடும். அததான் தினமும் வாயில போட்டு மென்னுகிட்டு இருப்போம். எஸ் சிவா, ஐடியா கிடைச்சிடுச்சு. ஆதி, யூ ஆர் ஜீனியஸ். சூப்பர் டூப்பர் இன்டெலிஜென்ட். அட, அதுதான் எனக்கே ஏற்கனவே தெரியுமே. எனக்கு மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கவங்களுக்கும் தெரியும். ஆனா நீ என்ன கண்டுபிடிச்ச சொல்லு? சுவிங்கத்தை ஃப்ரிட்ஜ்ல வச்சா மட்டும் ஹார்ட் ஆகாது ஆதி. அத தண்ணியில போட்டா கூட ஹார்ட் ஆகும். இப்ப கூட ஹார்ட் ஆயிருச்சு. நீயே பாரு எவ்வளவு ஹார்டா இருக்குன்னு. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ரப்பர் மேன் மேல
கோல்ட உருவாக்குற கேஸ் அப்ளை பண்ணோம்னா அவனும் இதே மாதிரி ஹார்ட் ஆயிடுவான். கொஞ்ச நேரத்துக்கு அவனால ஃபிளெக்சிபிள் ஆக முடியாம நம்மளால தடுக்க முடியும் சிவா. ஓ பிரில்லியன்ட் ரேவா, இட்ஸ் ஒர்க்கபிள். ஆதி, யூ ஆர் கிரேட். உன்னோட கிராமத்துல நடந்த கதையை இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இரு. அப்ப சரிப்பா, கோல்டு கேஸ் எடுத்துக்கிட்டு நைட்டு முழுக்க பெட்ரோல் பண்ணுவோம். நம்ம கண்ணுல ரப்பர் மேன் கண்டிப்பா படுவான். அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. கெஸ் வாட்? வா சிவா, குட் திங்கிங். இப்ப நேரா நாம அவன் இருக்கிற இடத்துக்கே போயிடலாம்ல. எஸ், நம்ம லட்டு சிங் அங்கிள் கிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி சொல்லிடலாம். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சூரியன் உதயம் ஆயிடுச்சு, ஆனா இது வரைக்கும் நீங்க என்கிட்ட எந்த ரிசல்ட்டையும் கொடுக்கல. நீதானே என்கிட்ட என்ன மாதிரி எத்தனை ரப்பர் மேன்ஸ வேணாலும் உருவாக்கலாம்னு சொன்ன. எப்ப 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 உருவாக்க முடியும்? சார் முடிஞ்சிருச்சு சார். நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டோம். அந்த ரிசல்ட்டை நீங்க தான் சார் செக் பண்ணி சொல்லணும். நீங்க பொறுமையா வந்து இந்த சேர்ல உட்காருங்க. பாஸ், இதுக்கு முன்னாடி நீங்க டீச்சரா இருந்தீங்கன்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. நீ போய் கொஞ்சம் ஓரமா நிக்கிறியா? உங்க வேலை என்னவோ அதை மட்டும் நீங்க பண்ணுங்க போதும். எங்க வேலையை எங்களை செய்ய விடுங்க. சார், சீக்கிரமா நீங்க இந்த சேர்ல உட்காருங்க ப்ளீஸ். பாஸ் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதை பாஸ். உங்க குளோனை எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்து கடைசியில உங்க உயிரையே எடுத்துட்டு போறாங்க பாஸ். கொஞ்சம் உன் வாயை மூடுறியா? சயின்டிஸ்ட், ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னு வை, உங்க எல்லாரையும் அழிக்க நான் ஒருத்த மட்டும் போதும், புரிஞ்சுதா? சார், நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காருங்க. நாங்க கொஞ்சம் ஸ்பெஷல் கெமிக்கல்ஸ் ரெடி பண்ணிருக்கோம். அது இந்த பைப்ஸால உங்க பாடிக்குள்ள போகும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே உங்க குளோன்ஸ் ரெடி ஆகி உங்க முன்னாடி நிற்கும். ரெடி, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 5 4 3 2 1 and go. ஹலோ எவ்ரிபடி. பாஸ், அவங்க வந்துட்டாங்க. குளோன் வந்துருச்சா? எங்க 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 இருக்கு? எங்க இருக்கு குளோன்? எங்க இருக்கு? க்ளோன் வரல பாஸ். நம்ம எல்லாரோட ஹாப்பி டேவையும் டி எண்ட் பண்றதுக்கு சிவா வந்துட்டான். வேண்டாம் சார், அவசரப்படாதீங்க. நீ 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 இங்க வரைக்கும் வந்துட்டியா சின்ன பையா? மறந்துட்டீங்களா அங்கிள்? பையனை மட்டும் சொல்லாதீங்க. சிவா, என்னோட பேரு சிவா. பாரு, இந்த ஃபைட் எல்லாம் பண்றதால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதுவும் சிவா கூட சண்டை போட்டு உன்னால ஜெயிக்கவே முடியாது. அதனால உன்னோட தோல்விய நீ ஏத்துக்கிறது தான் நல்லது. அப்படியே கைய தூக்கு, சரண்டர் ஆயிடு. ஹே ஹே, காமா. நான் இந்த சின்ன பையன் கிட்ட என்னோட தோல்வியை ஏத்துக்க மாட்டேன். பேச்சா இருக்கும்போது ஏப்பா அடிக்கிற? நான் அன்பா சொன்னா நீ அடிச்சு பேசுறியப்பா. அன்பா பேசுறதுனா என்னன்னே தெரியாதா உனக்கு? இந்த பையன் தான் என்ன நிம்மதியாவே வாழ விட மாட்டேங்கிறானே. நான் பொறுமையா மரத்தை வெட்டி எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். அங்கேயும் சார் வந்துட்டாரு. அப்புறம் நான் பொறுமையா யாருக்கும் தெரியாம பேங்க கொள்ளையடிச்சிட்டு இருந்தேன். ஆனா சார் என்ன தடுக்கிறதுக்கு அங்கேயும் வந்துட்டாருல, இப்ப இங்கேயும் வந்துட்டாரு. நீ உன் ஃபேஸ இவ்வளவு டைட்ல வந்து வச்சு பேசாத, கொஞ்சம் தள்ளி நின்னு பேசு. ரொம்ப நேரம் பார்க்க முடியல. இன்னைக்கு உன்னால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. இது என்ன? நான் உடைஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட உடம்பு உடைஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
ரப்பர் மேன் இனி உன் கதை முடிஞ்சது. உன்னோட உடம்பு உடைஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? நீ இப்படி இருந்தா எப்படி சண்டை போடுவ? எப்படி சண்டை போடுவ? ஓ வாவ், நாம சாதிச்சிட்டோம் ரப்பர் மேன். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எத்தனை குளோன்ஸ் வேணாலும் நீங்க உருவாக்கலாம். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.